ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி தகுதி போட்டிகளில் வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு தகுதியாயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள சூப்பர் 8ல் இந்திய அணி யார் யார் கூட எப்போ மோத போறா, இந்த போட்டிகள் எப்போ எந்த நேரத்தில் நடக்க போகுது, தொடங்க போகுது, இந்திய அணி இந்த சூப்பர் 8ல் எத்தனை போட்டிகள் ஜெயிச்சா அரையிறுதிக்கு போக வாய்ப்பு இருக்கு, இந்திய அணி ஆஸ்திரேலியா கூட சூப்பர் 8ல் மோத போகிறாங்க, அந்த போட்டியில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்கினா இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் தகுதி போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. அந்த வகையில் தற்போது சூப்பர் 8க்கு தகுதியான அணியாக அதிகாரப்பூர்வமாக இந்தியா, USA, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா தகுதியாக இருக்காங்க. ஸோ சூப்பர் 8க்கு போட்டி போடுற அணியாக குரூப் பியில் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து இரண்டாவது இடத்துக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. குரூப் டியில் இரண்டாவது இடத்துக்கு வங்கதேசம், நெதர்லாந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. இதில் இங்கிலாந்தும் வங்கதேசமும் சூப்பர் 8க்கு தகுதியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. குரூப் ஏல இடம்பெற்றிருக்க இந்திய அணி தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சு பாயிண்ட் டேபிளில் முதலிடம் பிடிச்சு சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க. சூப்பர் 8ல் இந்திய அணி குரூப் ஏல இடம்பெற்றிருக்காங்க. அதாவது சூப்பர் 8ல் 8 அணிகளை 4 அணியாக தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. அந்த வகையில் இந்தியா இடம்பெற்றிருக்க குரூப் ஏல இந்திய அணி கூட இந்த குரூப்பில் வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா இருக்காங்க. இதனால இந்த அணிகள் கூட இந்தியா அடுத்தடுத்து சூப்பர் 8ல் விளையாட போகிறாங்க. இதில் இந்திய அணி சூப்பர் 8ல் முதல்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இந்திய நேரப்படி 8 மணிக்கு ஜூன் 20ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸில் உள்ள கிங்ஸ்டன் ஓவல் மைதானத்தில் நடக்க போகுது. இந்த மேட்ச் ஒரு விறுவிறுப்பான மேட்சாக இருக்கும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் அணி அந்த குரூப்பில் இடம்பெற்றிருக்க 3 அணிகளை தொடர்ந்து வீழ்த்தி சூப்பர் 8க்கு தகுதியாக இருக்காங்க. ஆப்கான் அணியுடைய பந்து வீச்சு தான் முன்னாடி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, தற்போது பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு தரமான அணியை ஆப்கான் அணி மாறி இருக்காங்க. இதனால தான் சூப்பர் 8க்கு அந்த அணி தகுதியாக இருக்காங்க. இதனால இந்தியா விசஸ் ஆப்கான் மேட்ச் ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்கான் அணியும் சூப்பர் 8ல் இருந்து அரையிறுதிக்கு தகுதியாக இந்தியாவை வீழ்த்த போராடுவாங்க. இந்தியாவும் ஆப்கானை வீழ்த்த போராடுவாங்க. இதனால இந்த போட்டி விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் இந்திய அணி சூப்பர் 8ல் வங்கதேசத்து கூட ஜூன் 22ஆம் தேதி மோத வாய்ப்பு இருக்கு. வங்கதேசம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சூப்பர் 8க்கு தகுதியாகல. நெதர்லாந்துக்கும் அந்த அணிக்கு போட்டி இருந்தாலும் வங்கதேசமே சூப்பர் 8க்கு தகுதியாக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. இதனால சூப்பர் 8க்கு வங்கதேசம் தகுதியானா இந்தியா கூட ஜூன் 22ஆம் தேதி மோதுவாங்க. ஒருவேளை வங்கதேசம் தகுதியாகாம நெதர்லாந்து அணி வங்கதேசத்தை பின்னுக்கு தள்ளிட்டு தகுதியானா நெதர்லாந்து கூட இந்திய அணி இந்த மேட்ச்ல மோதுவாங்க. இந்த மேட்ச் ஜூன் 22ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு வெஸ்ட் இண்டீஸில் உள்ள பீவில் ரிச்சர்ஸ் மைதானத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த போட்டியும் ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான போட்டியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவும் வங்கதேசமும் மோதுனா அந்த போட்டியில் பரபரப்பு பஞ்சம் இருக்காது. ஆனால் இந்தியாவும் நெதர்லாந்து மோதுனா அது ஒன் சைடு போட்டியாக போய் இந்திய அணி ஈஸியாக அந்த மேட்சை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்திய அணி சூப்பர் 8ல் இறுதியாக இந்த உலகக்கோப்பையிலேயே அசைக்க முடியாத அணியான ஆஸ்திரேலியா கூட மோதுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா அணி இந்த உலகக்கோப்பையில் முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணியை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு அணியை ஆஸ்திரேலியா தரப்போது இருக்காங்க. இந்த உலகக்கோப்பையிலேயே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் பலமான அணியாக பார்க்குறாங்க. ஸோ அப்படியேப்பட்ட 2 அணிகளும் சூப்பர் 8ல் மோதுறாங்க. இந்த போட்டி ஜூன் 24ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு வெஸ்ட் இண்டீஸில் உள்ள டேரியல் சம்மி மைதானத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் உலகக்கோப்பையிலே ஒரு முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்திய அணி 50 ஓவர் உலகக்கோப்பையில் தோற்றத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியா கூட உலகக்கோப்பையில் மோதுறாங்க. ஸோ அந்த தோல்விக்கு ஆஸ்திரேலியாவை பழி தீர்க்கிற வகையில் இந்தியா விளையாடுவாங்க. அதே போல் ஆஸ்திரேலியா அணி இந்தியா வீழ்த்தி அரையிறுதிக்கு போக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் 8லேயே இந்த மேட்ச் தான் கடைசி மேட்ச். ஒருவேளை ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் முதல் 2ல் ஒரு மேட்ச் தோத்தா இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல 2 அணிகளும் இருப்பாங்க. இந்த போட்டி CSK விசஸ் RCB போட்டி போல ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான போட்டியாகவும் மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சூப்பர் 8ல் இந்திய அணி ஆப்கான் கூடையும் வங்கதேசம் அப்படி இல்லைனா நெதர்லாந்து கூடையும் ஆஸ்திரேலியா கூடையும் மோதுறாங்க. இந்த 3 மேட்ச் ஜெயிச்சா கெத்தா இந்திய அணி அரையிறுதிக்கு போவாங்க. இந்த 2 மேட்ச் ஜெயிச்சா 2 அடிப்படையில் இந்திய அணி சூப்பர் 8க்கு தகுதியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 3 மேட்ச்லையும் ஜெயிச்சா இந்திய அணி சேஃபாக அரையிறுதிக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் 8ல் இந்தியா விளையாட போகிற இந்த 3 மேட்ச்லையும் ஜெயிச்சு அரையிறுதிக்கு தகுதியாவாங்களா? இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா? சூப்பர் 8ல் தகுதியாக இருக்க இந்த அணிகளில் எந்த 4 அணி அரையிறுதிக்கு போகும்? இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 2024 T20 உலகக்கோப்பை ஃபைனலில் மோதினா நல்லா இருக்குமா? இந்திய அணி உலகக்கோப்பையை வெற்றி பெறுமா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.